லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இறுதிக்கட்ட பரப்புரையை நிறைவு செய்த அரசியல் கட்சி தலைவர்கள் நாளை மறுதினம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓய்வதாக இருந்தது. தற்போது பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தனம் இணைந்திருக்கிறார். சந்தனம், 6 மணிக்கு பிறகு வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள். அதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சா? என்ன விவரம்? விக்னேஷ், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் தற்போது பிரச்சாரம் என்பது ஓய்ந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது முதல் திமுக சார்பில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இங்கே 15 நாட்களாக தங்களுடைய ஆதரவாளருடன் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வந்து அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக சார்பில் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அனைவருமே விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட சூழலில் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் திமுகவிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பாமகவிற்காக அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சிக்காக ஒருங்கிணைப்பாளர் சீமான் என 3 முக்கிய தலைவர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரங்களில் ஈடுபட்டு தற்போது பிரச்சாரம் முடிவடைந்திருக்கிறது. சரியாக 5:50 மணிக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நீங்க சொன்னது போல இந்த வேறு பகுதிகளில் இருந்து வேறு மாவட்டங்களில் இந்த தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் இந்த தொகுதியில் இன்று இரவு தங்குவதற்கான அனுமதி என்பது இல்லை. இருப்பினும் கூட அவர்களுக்கு தொகுதி பிரச்சாரம் 6 மணிக்கு உடன் ஓய்வடைந்திருந்தாலும் கூட அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து வெளியேறுவதற்கு 2 மணி நேரம் கூடுதல் அவகாசம் இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு மேலாக வேறு தொகுதிகளை சார்ந்த நபர்கள் இந்த பகுதிகளில் தங்குவதற்கான அனுமதி என்பதில்லை. எனவே வந்து தற்போது பிரச்சாரம் ஓய்ந்திருக்கக்கூடிய சூழல் அவர்கள் தங்களுடைய அறைகளுக்கு சென்று இங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கான பணிகளை வந்து உடனடியாக தொடங்குவார்கள். தற்போது பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக, குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலில் சந்திக்காமல் இருந்தாலும் கூட மும்முனை போட்டியாக இந்த தேர்தல் மாறி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக இந்த தேர்தலில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதிகளில் மட்டுமே 65,000 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. எனவே அந்த 65,000 வாக்குகளை யார் பெறுவது என பாமக, நாம் தமிழரிடையே கடும் போட்டி, அதே போன்று பல்வேறு விவாதங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பாமக 10.5% இடஒதுக்கீடை முன்னிலைப்படுத்தியும், அதே போன்று கள்ளச்சாராயம் பிரச்சனைகள் குறித்து முன்னிலைப்படுத்தி நாம் தமிழர் கட்சியும் என மிக தீவிரமாக 2 எதிர்க்கட்சிகளாக இந்த கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் அனைவருமே இங்கு முகாமிட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தற்போது இந்த பிரச்சாரம் என்பது ஓய்ந்திருக்கிறது. சரியாக 6 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் முடிவடைந்திருக்கிறது. 8 மணிக்கு முன்பாக தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் அனைவருமே 8 மணிக்குள்ளே இங்கிருந்து புறப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து இந்த தேர்தல் விதி என்பது அடுத்த கட்டத்துக்கு அமல் செய்யப்படும். நாளை காலையே இந்த வாக்குப்பதிவுக்கு தேவையான நடவடிக்கைகளை இங்க இருக்கக்கூடிய நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும். இங்கிருந்து அந்த பணிகள் வந்து இன்று மதியமே தொடங்கி இருக்கிறது. நாளை காலை முதல் தீவிரமாக இந்த பணிகளை தொடங்க இருக்கிறாங்க. தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது ஓய்ந்திருக்கிறது. விக்னேஷ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அந்த பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.